வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/5/2024 8 மணி ட்ரா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6 மணிக்கு கொடுத்ததில் வந்து ஆல் போர்டில் 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் சூப்பராக வின்னிங் வந்துச்சு. 2 நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தேட் தான். சரிங்களா, நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி இருந்தாலும் நம்ம கொடுத்ததில் நமக்கு ஒரு பக்கவான வின்னிங் இருந்துச்சு. இதில் வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பர் இது உங்களுக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னா, இதில் வந்து இந்த 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6, 9, 8, 5, 4ன்னு ஒரு நம்பர். சரிங்களா, அதே மாதிரி 90, 353. சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 447, 309. இதில் வந்து நம்ம கொடுத்த 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் வந்துருந்துச்சு இந்த ஆட்டத்தில் செம்மையாக. இந்த 2 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துச்சு செம்ம வின்னிங்க. சரிங்களா, அதே மாதிரி 2 நம்பர் வந்துச்சு. ஆல் போர்டிலே கொடுத்துருந்தோம், 2 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. பட் இருந்தாலும் நமக்கு போர்டு வைஸாக கணிக்க முடியல, ஆல் போர்டில் நமக்கு அழகாக கிடச்சிது. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 854 அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். அதே மாதிரி 353ங்கிறது வித்தியாசமான நம்பராக இருக்குது. 759 டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர். சரிங்களா, 3 நம்பருமே 3 விதமான நம்பரு, 3 வேறு மாதிரியான நம்பர்கள். இதில் வந்து என்ன ஒரே ஒற்றுமை இருக்குன்னா 5, 5, 3, 3 அது மட்டும் தான் ஒற்றுமையாக இருக்க தவிர மற்றபடி வேறு எதுவுமே ஒற்றுமை கிடையாது. அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, வேறு எந்த நம்பருக்கு எந்த நம்பர் மேட்சிங்கே கிடையாது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் நமக்கு அடுத்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் வரக்கான 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் வருது. 7க்கு 5 எனக்கு வர வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் தான் எனக்கு போன ட்ராவலே 5ஆம் நம்பர் தான் வந்துச்சு. இந்த ட்ராவலே நமக்கு 5ஆம் நம்பர் தான் வருது. பட் பார்ப்போம் எப்படி வருது. 3க்கு 5ன்னு வந்துச்சு போன டைம். இப்போ வந்து 7க்கு 5ன்னு வருது. பார்க்கலாம். 5ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் எனக்கு திரும்ப பார்க்கும்போது நமக்கு நான் கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. அப்படி இல்லை 4ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7க்கு 4 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகி வந்துடும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இந்த ட்ராவில் ஒரு சில நம்பர்கள் சி போர்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம். சி போர்டு யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா, போன ட்ராவில் மேட்ச் ஆகலாம், ஆனால் இந்த ட்ராவில் கண்டிப்பாக மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. 7ஆம் நம்பர் அது போக இன்னொரு நம்பர் இருக்குது, அதை நம்ம கொடுக்குறோம். பி போர்டில் இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 5ஆம் நம்பர் வருதுன்னா அது 7க்கு 5 அப்படின்னு நம்பரும், அதே மாதிரி 5க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5, 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராங்கிறதுனால அதை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் முதல் ப்ரையாரிட்டி எனக்கு 7ஆம் நம்பர் இருக்குது. 7ஆம் நம்பர் சி போர்டில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா, அது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பர் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில். சரிங்களா, அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வந்து 5, 4 ஏ போர்டில் 5, 4ங்கிற நம்பர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். 537 அப்படிங்கிற இந்த நம்பர் வருது. இது மட்டும்தான் வருமானா இல்லை, 2 ஃபார்மேட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 537 அப்படிங்கிற கணக்கு இருக்குது. இன்னொரு ஃபார்மேட் நம்பர் இருக்குது. அது என்னம்மா நம்பர்னால் நம்ம வந்து இன்றைக்கி டைஸ் உருட்டுனாங்க இல்லையா, டைஸ் உருட்டும் போதே ஒரு சில நம்பர்கள் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துட்டோம். அந்த நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். சரிங்க, அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 3 ட்ராவில் பார்த்திங்கன்னா நமக்கு 854 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 353 அப்படின்னு நம்பர் இருக்குது. அதே மாதிரி 739 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பருக்குமே ஒரு சம்மந்தமான ஒரு நம்பர் என்னென்னா கண்டிப்பாக அதை பேஸை வச்சு எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் கொடுப்பாங்க. சரிங்களா, 1ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9க்கு 1ங்கிறது தான் எப்போயுமே கொடுப்பாங்க. எப்போயுமே டிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு எடுத்து தான் கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு 7க்கு 1 அப்படின்னு வரும். அதாவது 9க்கு 1 அப்படின்னு வரணும். இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்குன்னு வைங்களேன். சி போர்டு யாருக்காவது போர்டு கட்டுறதா இருந்தால் 7 அல்லது 1ங்கிற நம்பர் கட்டுங்க. எனக்கு முதல் ப்ரையாரிட்டி எனக்கு 7ஆம் நம்பர் மேலே இருக்குது. அது இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க. இருந்துச்சுன்னா கூட எடுத்து கட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 2 நம்பருக்கும் கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால அது கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 3 நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது
உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து நமக்கு என்னென்னா இங்கே பாருங்கள் 698 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, 698, அதே மாதிரி 903, 447 இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 3 நம்பரை வச்சு தான் இந்த 2 நம்பர் வரும். இந்த 3 நம்பருடைய ஜென்ரேட்டர் தான் நமக்கு 2 நம்பர் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3 நம்பரோட 2 ஜென்ரேட்டர் தான் இங்கே 2 நம்பர் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம டோட்டலாகவே அடுத்த நம்பருக்கான வாய்ப்புகள் என்னென்ன, அடுத்த நம்பர் இந்த இடத்துல என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் முடிவு பண்ணி தான் சொல்லுவோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4, 5 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டும், அதே மாதிரி பி போர்டில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் 537 அப்படிங்கிற நம்பர், 421ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வச்சுருக்கீங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர். இதில் வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நீங்கள் ஏ போர்டில் சி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும். எனக்கு அதிகமாக கிடச்சதில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா, ஆமாம் 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஜென்ரேட் பண்ண வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு காமிக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு காமிக்குது. 3ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது. பார்க்கலாம் பி போர்டில் 3ஆம் நம்பர் வருதான்னு. அதே மாதிரி இந்த 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் போன ட்ராவிலேருந்து கண்டினியூட்டி வருதா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பரையும் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 854 இருக்கு இல்லையா, அதுலேருந்து எதை எடுத்து கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 நம்பருடைய ஜென்ரேட் தான் இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர். அப்போ இதுலேருந்து எடுக்கிறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதுலேருந்து 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த ட்ராவிலேருந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு காமிக்குது. பார்ப்போம். வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 2 ட்ராவ் இந்த 2 ட்ராவ் ஒரே மாதிரி வந்துருச்சு. இந்த ட்ராவும் ஒரு மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இருக்குதுன்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் ஃபேவரபுளான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 3ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதில் 1ஆம் நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 1ஆம் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு 5371ங்கிற நம்பருக்குள்ளே வரணும் அப்படி தான் எனக்கு காமிக்குது. இதில் வந்து இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 5ஆம் நம்பர் வரணும், 3ஆம் நம்பர் வரணும், 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இது 3 வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. இல்லைங்க இந்த 1ஆம் நம்பர் சேர்ந்து வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. சரிங்களா, எனக்கு வந்து 537 அப்படின்னு வரலாம், இல்லை 371ன்னு வரலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ட்ராக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது அதிகமாக. சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் நீங்கள் சி போர்டில் போகிறது கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. 7ஆம் நம்பரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இல்லைங்க நீங்கள் ஆல் போர்டில் 2 நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆல் போர்டில் 2 நம்பர்னால் வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப போடலாம், அதே மாதிரி 3ஆம் நம்பர் போடலாம். சரிங்களா, 3ஆம் நம்பர் அதே மாதிரி 5ஆம் நம்பர் இது கூட நீங்கள் போடலாம். 735 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் போடலாம். கண்டிப்பாக வரும் தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 735 அப்படிங்கிற நம்பர் 8 மணிக்கு அதிகபட்சமாக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, உங்கள் கணக்கில் வந்துருச்சுன்னு எடுத்துக்கோங்க. அதோடய கொஞ்சம் மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ வந்து 2 ட்ராவை மேட்ச் ஆகலை. இந்த ட்ராவில் வந்து சி போர்டு அழகாக மேட்ச் ஆகிருக்கு 7ஆம் நம்பர். சரிங்களா, 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் அதை மட்டுமே போட்டால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் அதே மாதிரி 1ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரு 5 செட்டு போடுறதா இருந்தால் போடுங்க. 5 செட்டு இதில் ஒரு 5 செட்டு போடுறதா இருந்தால் போட்டு பாருங்கள். 5, 5, 10 செட்டு இதுக்குள்ளே போட்டு பார்க்குறதா போட்டு பாருங்கள். வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு 7ஆம் நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.